சிறுபான்மை மக்களுக்கு காங்கிரஸ் ஒண்ணுமே செஞ்சதில்லை. தமிழ்நாட்டில் திமுக ஒண்ணுமே செஞ்சதில்லை. இவர்கள் வந்து அவர்களை வைத்து அரசியல் பண்றாங்க. பெரும்பான்மை மக்களுக்கு ஒன்றும் செய்யல. அப்ப அந்த மக்களோட கோபத்தை இவர்களுக்கு எதிராக தூண்டி விடுறது. சிறுபான்மை மக்களுக்கும் ஒன்றும் செய்யல. செஞ்சு இவர்கள் வளர்ந்துட்டாங்கன்னா இவர்கள் எங்க நாளைக்கு விவரமாயிட்டா ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிறனால அந்த மக்களை வந்து ரொம்பவே ஏழ்மை நிலையில் வச்சிருக்காங்க. அவர்கள் வந்து உதவி தேடி கையேந்தி நிற்க வேண்டியதா இருக்கு. தங்கள் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கறது காங்கிரஸும் திமுகவும் இருந்துச்சே தவிர இந்த மக்களை பார்க்கல. பிரதமர் மோடி அவர்கள் வந்து எனக்கு வந்து இந்திய மக்கள் அவ்வளவுதான், அது இந்துவா இஸ்லாமியரா நான் பார்க்கறது இல்லை. அவர்களுக்கான நலத்திட்டம் கிடைக்கும். இஸ்லாமியர்களால் அவருக்கு வீடு கிடைக்கல, இஸ்லாமியர்களால பிரதமரோட திட்டம் எதுவுமே கிடைக்கலன்னு அப்படி இருக்காது. இந்தியராக இருந்தால் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உலகத்தில் எந்த பக்கம் பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு அமெரிக்கா காரணமாக இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு திமுக காரணமாக இருக்கும். அந்த மாதிரி உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு அமெரிக்கா தான் காரணமாக இருக்கும். அதோட ஜிடிபி எதை நம்பி இருக்குன்னா அந்த ஆர்ம்ஸ் தான், வெப்பன்ஸை வச்சு தான். ஒரு நாட்டுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு அங்கே ஒரு தீவிரவாத குழு உருவாக்கிடுவாங்க, ஃபண்டிங் கொடுத்து வெப்பன்ஸை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்போ அதை தற்காத்துக்குள்ள அந்த நாடு வந்து அமெரிக்கா கிட்ட பஞ்சம் அடையும். எனக்கும் வெப்பன்ஸை கொடு, நான் என்ன தற்காத்துக்கணும் அப்படின்னு வருவாங்க. அப்போ வியாபாரம் பண்ணுவாங்க. இது ஒரு டெக்னிக். இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து பண்ணக்கூடிய அரசியல் வந்து அமெரிக்காவோட இந்த உளவுத்துறை சிஏஏ வந்து ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே யார் ஆட்சி வந்தாலும் சரி இந்த சிஏஏ வந்து தன்னோட நாட்டோட அதிகாரத்தை கட்டமைக்க வைக்க எல்லா நாடுகளையும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உளவு அமைப்புகளோட வேலையே இதுதான். யாருமே சர்வதேச அரசியலை பண்ணலை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரொம்பவே வந்து அது சோனியா காந்தியோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இந்த 10 ஆண்டுகள் வந்து சோனியா காந்திக்கு எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும். சோனியா காந்தி தான் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கள் இந்த சர்வதேச அரசியலை பற்றியோ இதெல்லாம் கவலைப்படலை. கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும். 2 எதிரிகள், ட்ரம்ப்பும் புதின், 2 பேரும் நேருக்கு நேர எதிரிகள். அந்த 2 பேரோடையும் ஒரே நேரத்தில் கை குலுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மோடி அவர்களோட அந்த ராஜதந்திரம். நீங்கள் என்னதான் ரஷ்யாவுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணது, புதினோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் ட்ரம்ப்பும் வாண்டடாக வந்து பிரதமர் மோடியோட நட்பு பாராட்ட இருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு டிப்ளமசியை இது வரைக்கும் எந்த தலைவரும் பண்ணலை. இதற்கு அப்புறம் வரக்கூடிய எந்த தலைவரும் பண்ணுவாங்களாங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறி தான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பாலிடிக்ஸை பற்றி ஃபுல்லாக விளக்குவதற்காக டாக்டர் ரஞ்சித் குமார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கங்க. மோடி அவர்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே, முக்கியமாக இஸ்லாமியர்கள் கண்ட்ரிக்கு போனோம்னா அங்கே வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படுது சார். எல்லா முஸ்லீம்கள் கண்ட்ரியுமே மோடி அவர்கள் ஆதரிக்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து மோடி அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் தான். அதாவது இந்த சிறுபான்மை மக்களுக்கு காங்கிரஸ் ஒன்றுமே செஞ்சதில்லை. தமிழ்நாட்டில் திமுக ஒன்றுமே செஞ்சதில்லை. இவர்கள் வந்து அவர்களை வைத்து அரசியல் பண்ணுறாங்க. இந்த சிறுபான்மை மக்கள் அவர்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு ஒட்டுக்கா ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பெரும்பான்மை மக்களை வைத்து இவர்களே தான் அரசியல் பண்ணி அந்த சிறுபான்மை மக்களை ஒரு பயத்திலையும் அச்சுறுத்தலையும், நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுவோம், நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு காப்பாற்ற ஆள் இல்லை அப்படிங்கிறத சொல்லி இவர்கள் ஓட்டை வந்து அறுவடை செஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. பெரும்பான்மை மக்களுக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ அந்த மக்களோட கோபத்தை இவர்களுக்கு எதிராக தூண்டி விடுறது. சிறுபான்மை மக்களுக்கும் ஒன்றும் செய்யலை. செஞ்சு இவர்கள் வளர்ந்துட்டாங்கன்னா இவர்கள் எங்கே நாளைக்கு விவரமாயிட்டா ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிறனால அந்த மக்களை வந்து ரொம்பவே ஏழ்மை நிலையில் வச்சுருக்காங்க. அவர்கள் வந்து உதவி தேடி கையேந்தி நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிறுபான்மை மக்கள் அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்காங்க. நீங்கள் நலத்திட்டங்கள் இத்தனை ஆண்டுகள் கொடுத்துருந்து அவர்கள் இன்னும் மேலே வந்திருக்கலாமே, ஏன் வரல? அப்படின்னா நீங்கள் செய்ய விரும்பலை. தங்கள் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்குறது காங்கிரஸும் திமுகவும் இருந்துச்சே தவிர இந்த மக்களை பார்க்கல. அப்போ ஒரு சூழலை உருவாக்கி அவர்களை வறுமையிலேயே வச்சுக்கிட்டு அவர்களை மூலச்செலவு செஞ்சு அவர்களை வைத்து இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறது. இந்துக்களுக்கு தற்காப்பாக பாஜக செயல்படுது. ஸோ இது வந்து உலக நாடுகள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு புரியுது, பெரும்பான்மை மக்களுக்கு அந்த நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டு அரசு வந்து செய்யுது, சிறுபான்மைகளை இவர்கள் எங்கேயும் வஞ்சிக்கல அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியுது. இஸ்லாமிய நாடுகளோடு இவர்கள் நல்லுறவாக இருக்கிறாங்க. இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இஸ்லாத்தை மதிக்கிறார். பிரதமர் மோடியோட செயல்பாடெல்லாம் பார்த்தோம்னா முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம வெளிநாட்டு தலைவர்கள் வரும்போது குஜராத்துக்கு வராங்க. அப்போ குஜராத்துக்கு வரும்போது சோமநாதர் ஆலயத்தை கூட்டு போய் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அது தன்னோட ஹிந்து அடையாளத்தை காட்டுறாரு, இந்துக்களோட பெருமையை காட்டுறாருன்னு சொன்னால் கூட ஒரு பெரிய பழமையான மசூதியை கூட்டு போய் காட்டுறாரு. அந்த மசூதியை காட்டி இது வந்து மிகப்பெரிய பழமையான மசூதி, 750 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படிங்கிற அதையும் காட்டுறாரு. தன்னோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பானது, அது ஹிந்துதாக இருந்தானே இஸ்லாமியதாக இருந்தானே எல்லாத்தையும் காட்டுறாரு. அந்த பெருந்தன்மை, நான் ஒரு ஹிந்து தலைவர், இந்துக்களுக்கான தலைவர் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் எது சிறப்போ அதை நான் காட்டுறேன் அப்படிங்கிற விஷயங்களாகட்டும். சிறுபான்மை மக்களுமே ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவர்களை தேடி பாசந்தா முஸ்லீம்ஸ்னு ஒன்று இருக்காங்க. அவர்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகைகளும் போய் சேரல. ஏன்னா இஸ்லாமியர் அப்படிங்கிற அடிப்படையில் உயர்சாதி இஸ்லாமியர் இருக்காங்க, பணக்கார இஸ்லாமியர்கள் அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. அங்கேயுமே ஏழையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எதுவும் கிடைக்கலன்னு அவர்களுக்கான சலுகைகளை செய்கிறது. இப்போ மைனாரிட்டி மினிஸ்டர் இல்லை,
முஸ்லீம் யாருமே எம்பி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து எனக்கு வந்து இந்திய மக்கள் அவ்வளோதான், அது இந்துவா இஸ்லாமியரா நான் பார்க்கறது இல்லை, அவர்களுக்கான நலத்திட்டம் கிடைக்கும். அரசோட நலத்திட்டம் எதுவாக இருந்தாலும் ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு திட்டம் கிடைக்கும். யாருக்காவது ஏதாவது வீடு கிடைக்காம இருக்கு, இஸ்லாமியர்களால் அவருக்கு வீடு கிடைக்கல, இஸ்லாமியர்களால பிரதமரோட திட்டம் எதுவுமே கிடைக்கலன்னா அப்படி இருக்காது. இந்தியராக இருந்தால் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை வந்து உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியை விட பிஜேபி ஆட்சியில் இஸ்லாமியர்கள் நல்லா பாதுகாப்பாகவே இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு கடமையும் கூட வேற. ஏன்னா இந்த ஒரு கரை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரும்பான்மை ஆட்சி இருக்குது, ஒரு இந்து பெரும்பான்மை ஆட்சி, அங்கே இஸ்லாமியர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கப்ப இது இயல்பாகவே ஒரு கடமையாக இருக்குது. இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தாலும் இங்கே வந்து அவர்கள் மற்ற நாடுகளை விட இஸ்லாமியர்கள் இங்கே வந்து அதிகாரத்துக்கு வர முடியுது, தலைமை பதவிக்கு வர முடியுது, இந்தியாவோட உயரிய பதவியான குடியரசுத் தலைவராக வர முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு பத்மஸ்ரீ விருதுகள் கொடுத்தாங்க. கர்நாடகாவில் ஒரு இஸ்லாமியர் தேர்ந்தெடுக்கப்படுறார். அவருக்கு வந்து அந்த விருது கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் காங்கிரஸ் தான் ஆதரித்தேன், காங்கிரஸ் காலத்தில் கூட எனக்கு கொடுக்கல, மோடிலாம் நான் கொடுக்கவே மாட்டார்னு நினச்சேன், ஆனால் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அவரை கூட அவர்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னா அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் உயரிய விருதை வந்து கொடுக்குறாரு. அவர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசினதில்லை, மோடி அவர்களை புகழ்ந்து பேசினதில்லை. அவர் இன்னும் சொல்லப்போனால் அவரே எதிர்பார்க்கல. அப்படி ஒருத்தருக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் விருது கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் அவரோட அந்த தன்மை. திறமை யார்கிட்ட இருந்தாலும் சரி, நீங்கள் இஸ்லாமியர், ஹிந்து, காங்கிரஸில் இருந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, காங்கிரஸில் இருந்த தலைவராக இருந்தாலுமே கூட அவர்கள்ட்ட திறமை இருந்தால் அதை பாராட்ட அவர் தயங்கினதே இல்லை. மன்மோகன் சிங்கோட எக்கனாமிக் பாலிசியை அவர் பாராட்டி இருக்கிறார். சிறந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத வந்து எதிர்கட்சியில் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தார். அவரை புகழ்றது மூலியமாக இவரோட புகழ் மங்கலாம். என்னை விட அவர் திறமையான பிரதமர்னு சொன்னால் தன்னோட புகழுக்கு வந்து குறைவு கூட ஏற்படலாம். ஆனால் அவரை புகழ்ந்து பேசுகிறார். அந்த மாதிரி எல்லா காங்கிரஸ் இருந்த மூத்த தலைவர்கள் செஞ்ச நன்மைகளையும் பேசியிருக்கிறார். அதுதான் அவருக்கு வந்து எதிர்கட்சி கூட அவரை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல், மூத்த தலைவர்களை மதிக்கக்கூடிய பண்பு, அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவர்கள் என்றைக்குமே அவர்களுக்கான அந்த சீனியாரிட்டிக்கான மரியாதையை கொடுக்கறது வந்து என்றைக்குமே தவறல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுதான் அவரோட வெற்றிக்கான காரணம். எந்த நாட்டையும் பகைச்சு கிடையாது. சைனாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, டிப்ளமசியில் யாருக்கும் பகை கிடையாது. எல்லாருக்கும் நட்பு மூலியமாக உறவுகளையும் உலக நாடுகள் வந்து உறவினர்களாக கொண்டு வராங்க. அதாவது விஸ்வகுரு அப்படிங்கிறதுன்னு தாண்டி எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படிங்கிற சூழல், நம்ம எல்லாத்துக்கும் தலைவராகவும் இருக்கிறோம், அந்த குடும்ப தலைவராக மாறுறோம். அப்போ வந்து எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படிங்கிறது, உலகம் ஒரு குடும்பம், வசுதெய்வ குடும்பம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உலகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கார். அதனால தான் ஒரு சிறந்த தலைவராக இருக்காருங்கிறது நம்ம பார்க்குறோம். சார், மோடி அவர்களுடைய இந்த டிப்ளமாட்டிக் சக்ஸஸ் எப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. கடைசியாக ஒரு 15-12 வருஷமாகவே வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய டிப்ளமசி எந்த அளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு, அது எப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி இருக்குது. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்தியா வந்து உலக குருவாக மாறுறதுக்கான ஒரு சூழல் வந்து பிரதமர் மோடி அவர்களோட ஆட்சி காலத்தில் உருவாகியிருக்கு. அது ஜெகத்குரு அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது. உலகின் குருவாய் பாரதம் மாறணும், இதுதான் ஆர்எஸ்எஸோட அந்த நோக்கம். இப்போ அந்த ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்சி பெறப்பட்ட மோடி அவர்கள் அந்த லட்சியத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ சர்வதேச அரசியலை பார்த்தோம்னா எப்பயுமே ஒரு சூப்பர் பவராக இருக்கணும்னா உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும், அப்போ தான் அது சூப்பர் பவராக இருக்க முடியும். அதுதான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அந்த வல்லாதிக்க நாடுகள் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு இவங்க ஆதரிப்பாங்க, ஒரு ஸ்டேட்டை இவங்க எதிர்ப்பாங்க. இப்படி இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும். நேரடியான யுத்தத்தில் இல்லாமல் இடையில ஒரு சின்ன நாட்டை பிடிச்சிக்கிட்டு இவர் 2 பேருமே சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணும். இப்படி தான் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நேரடியாக ரஷ்யாவுக்கு வந்து யுக்ரைனோட பிரச்சனை போயிட்டு இருக்கு பார்டரில். இப்போ இந்த மாதிரி 2 சர்வதேச நாடுகள் மோதுற மாதிரி அடுத்த சூப்பர் பவராக இந்தியாவும் சைனாவும் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையே தான் வருது. ஸோ இந்த ஒரு பனிப்போர் ஒன்று நடக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான இந்த பிரச்சனை. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா தன்னோட ஆதிக்கத்தை விட்டு கொடுக்காம நிலைநாட்டி வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். உலகத்தில் எந்த பக்கம் பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு அமெரிக்கா காரணமாக இருக்கணும். உதாரணம் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு திமுக காரணமாக இருக்கும். அந்த மாதிரி உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு அமெரிக்கா தான் காரணமாக இருக்கும். ஏன்னா எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் அவங்க வியாபாரம் நடக்கும். அமெரிக்கா வந்து அதோட ஜிடிபி எதை நம்பி இருக்குன்னா அந்த ஆர்ம்ஸ் தான், வெப்பன்ஸை வச்சு தான். ஒரு நாட்டுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு அங்கே ஒரு தீவிரவாத குழு உருவாக்கிடுவாங்க. ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்குள்ள ஒரு தீவிரவாத குழு உருவாக்கி ஃபண்டிங் கொடுத்து வெப்பன்ஸை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்போ அதை தற்காத்துக்குள்ள அந்த நாடு வந்து அமெரிக்கா கிட்ட தஞ்சம் அடையும். எனக்கும் வெப்பன்ஸை கொடு, நான் என்ன தற்காத்துக்கணும் அப்படின்னு வருவாங்க. அப்போ வியாபாரம் பண்ணுவாங்க. இது ஒரு டெக்னிக். ஒரு வீட்டுக்குள்ளே எலியை விட்டுட்டு அந்த எலியை பிடிக்க ஒரு கூண்டையும் கொடுக்குற மாதிரி அமெரிக்கா அதை பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படி தான் வந்து இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து பண்ணக்கூடிய அரசியல் வந்து அமெரிக்காவோட இந்த உளவுத்துறை சிஏஏ வந்து ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே யார் ஆட்சி வந்தாலும் சரி இந்த சிஏஏ வந்து தன்னோட நாட்டோட அதிகாரத்தை கட்டமைக்க வைக்க எல்லா நாடுகளையும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உளவு அமைப்புகளோட வேலையே இதுதான். உளவு அமைப்புங்கிறது உளவு பார்க்குறது மட்டும் இல்லை, அங்கே இன்னொரு நாட்டுக்குள்ளார போயிட்டு அங்கே அந்த நாட்டோட நிலத்தன்மையை குலைக்கிறது தான் அவங்களோட வேலை. இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு அரசியல்களை அமெரிக்காவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. சைனா ஒரு பக்கம் வந்து இந்தியாவை சுற்றி வளைக்கிறதுக்கு இந்த முத்துமாலை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வந்தாங்க. அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சி அங்கே வந்து தன்னோட மிலிட்ரி பேஸை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து
சைனா பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை வாங்கினது, பங்களாதேஷில் ஒரு துறைமுகம், பாகிஸ்தானில் ஒரு துறைமுகம், இந்த மாதிரி கராச்சி, அங்கே எல்லா பக்கமுமே வந்திருக்கு. இந்த பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான் போன்ற பகுதிகளெலாம் வந்து ஃபண்டிங் கொடுத்து அந்த நாடுகளை வந்து கடனாளியாக்கி கடனை கட்ட முடியாதப்ப அந்த நாட்டோட நிலங்களை தன்னோட ஆதிக்கத்துக்கு கொண்டு வர வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது நல்லதாக போச்சு. ஒருவேளை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தாருன்னா, காங்கிரஸ் ஆட்சியாக இருந்திருந்தா படுபாதாளத்துக்கு போயிருக்கு. இந்தியா வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிருக்கும். சைனா சுற்றி வளைச்சிருப்பான். ஒருவேளை சைனாக்கு நம்ம அடிமையாக கூட ஆகிருக்கிற சூழல் இருந்திருக்கும். ஆனால் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் டிப்ளமேட்டிக் பாலிட்டிக்ஸை எடுத்து பாகிஸ்தானில் நீ வைக்கிறியா, நான் ஆப்கானிஸ்தானில் வைக்கிறேன் அப்படின்னு, நீ வந்து ஹம்பந்தோட்டாக்கு போறியா, நான் வடகிழக்கில் என்னோட ஆதிக்கத்தை செலுத்துறேன் ஸ்ரீலங்காவில் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலும். பங்களாதேஷ் ஏற்கனவே நம்ம தான் உருவாக்கி கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பங்களாதேஷ் நமக்கு வந்து ஒரு விசுவாசமாக இருந்தாங்க. ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு எப்பயுமே ஆதரவாக இருந்தாங்க. அது ஒரு இஸ்லாமிய நாடு, ஆனாலுமே அது இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு சூழல் இருந்தது. ஆப்கானிஸ்தானுமே நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அது ஒரு இஸ்லாமிய நாடு, ஆனால் ரொம்ப தீவிரமாக இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பிரச்சனை, பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் பிரச்சனை, இதெல்லாம் வந்து இந்தியா கையில் எடுக்குது. அதெல்லாம் ஒரு தீவிரவாத இயக்கமாக இருக்குது. தாலிபான் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம். ஆனால் அங்கேயும் கூட நம்ம டிப்ளமேட்டிக்காக எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறோம்னா, தாலிபான் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்குது. பாகிஸ்தானுக்கு தாலிபானுக்கும் பிரச்சனை. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டையில் பாகிஸ்தான் வந்து தாலிபானை தாக்குது, தாலிபான் வந்து பாகிஸ்தானை தாக்குது. இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அது தீவிரவாத இயக்கம். ஸோ இப்போ தாலிபான் வந்ததுமே அதை டிப்ளமசியாக அவங்களோட தொடர்பு கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானை நம்ம கட்டுப்பாட்டில் இன்னமும் ரூலிங் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, தாலிபான் இப்போ கவர்மெண்ட் வந்தாலும் சரி, நமக்கு ஆதரவான ஒரு சூழலில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் பங்களாதேஷில் இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஷேக் ஹசீனாவோட இது போயிடுச்சு. மியான்மரில் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ உடனே அங்கே என்னன்னா, அங்கே வந்து அரக்கன் ஆர்மி, அது வந்து அங்கே ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், அதாவது அந்த நாட்டுக்கு எதிராக போராடுறதுனால அது தீவிரவாத குழுவாக சித்தரிக்கப்பட்டாலும் அது வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணி அவர்களை வச்சு நம்ம அந்த கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ராஜதந்திர அரசியல் இப்போ இலங்கையிலுமே கூட. இப்போ இலங்கையில் ஆட்சிக்கு வந்திருக்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அரசாங்கம். அது தீவிரமான ஒரு இடதுசாரி அரசியல் பண்ணக்கூடியவர்கள். ஒரு காலத்தில் தீவிரமான ஒரு தீவிரவாத குழுவாக இருந்தவர்கள். ஜேவிபின்னு சொல்லி கம்யூனிஸ்டில் தீவிரவாதம் இந்த எப்படி நம்ம நக்சலைட் மாதிரி அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போராளி குழு, மக்களையுமே கொண்டு குவிச்ச ஒரு அவங்க தான். இன்றைக்கி அங்கே ஒரு புரட்சி ஏற்பட்டு அந்த அரசு வந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியது வலதுசாரி ஆட்சி. மோடி அவர்கள் வந்து வலதுசாரி சித்தாந்தம் கொண்டு ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. அங்கே இடதுசாரி நேர் எதிரான ஒரு ஆட்சி. ஆனாலும் கூட அவர்களோட ஒரு டிப்ளமசியை கணிச்சு முன்னாடியே வந்து எப்படி அரசியல் போகுங்கிற தொடர்பு கொண்டு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு 3 MP தான் வச்சுருந்தாங்க. பார்லிமெண்ட்டில் வெறும் 3 MP தான் இருந்தாங்க. அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி தான் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களோட ஒரு டிப்ளமசியை உருவாக்கி அவரை அந்த கட்சி தலைவர் முன்னாடி கூப்பிட்டு பேசி அவர்களோட ஒரு சுமூகமான உறவு வச்சிருந்தனால இன்னைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்தியாவுக்கான ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்காங்க. ஏன்னா அவர்கள் புத்த நாடு, சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்த ரீதியாகவும் சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் நேரெதிர் சித்தாந்தம் கொண்ட இந்தியாவுக்கு, வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட இந்தியாவுக்கு ஆதரவாக அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக எங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமாகவே ஒத்துக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ளமசியை வந்து எல்லா பக்கமும் கொண்டு வருது. அதாவது எந்த தலைவருமே போகாத தேசங்களுக்கு போகிறது. பார்த்தீங்கன்னா இப்போ இடையில கத்தார் போகிறார். அதில் வந்து பல வருஷமாக வந்து எந்த ஒரு பிரதமருமே போகலை. குவைத்துக்கு போகிறார். அங்கே வந்து எந்த ஒரு 40 வருஷமாக எந்த இந்திய பிரதமருமே போகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா யாருமே சர்வதேச அரசியலை பண்ணலை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரொம்பவே வந்து அது சோனியா காந்தியோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இந்த 10 ஆண்டுகள் வந்து சோனியா காந்திக்கு எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும். சோனியா காந்தி தான் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர்கள் இந்த சர்வதேச அரசியலை பற்றியோ இதெல்லாம் கவலைப்படலை. கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும். எந்த நாட்டுக்கு போவாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு டீல் பண்ணி அந்த டீலில் வந்து ஏதாவது நம்ம கொள்ளையடிக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும்தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மோடி அவர்கள் தான் ஒவ்வொரு சின்ன நாடுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டாக வந்து கவனிக்கிறது. ரஷ்யாவோட ஒரு சுமூகமான ஒரு டைப், அதன் மூலிமா சைனாவை கவுண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அமெரிக்காவை கவுண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், ஐரோப்பியன் யூனியனை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கிறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் அவர்களையும் பகச்சிக்காம அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், அவர்களோட பகச்சிக்காம ரஷ்யாவோட ஒரு அந்த சுமூகமான உறவை கொண்டு வரதா இருக்கட்டும், பல்வேறு விதமான ஒரு இதை கொண்டு வராரு. இப்போ ட்ரம்ப் வேற வந்து மோடி அவர்களுக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய பலமாகவே இருக்குது. அதாவது 2 எதிரிகள், ட்ரம்ப்பும் புதின், 2 பேரும் நேருக்கு நேர எதிரிகள். அந்த 2 பேரோடையும் ஒரே நேரத்தில் கை குலுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா மோடி அவர்களோட அந்த ராஜதந்திரம். யாரையுமே பகச்சிக்கல, 2 பேருமே நான் பகச்சிக்க விரும்பல. அதே நேரத்தில் 2 பேருக்குமே ஒரு நட்போட தனக்கு நாட்டுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிறார். சுயநலமாக எதுவுமே இல்லையே, தனக்கு எதுவும் சாதிச்சுக்கல. இந்த நம்ம நாட்டுக்கு தேசத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சாதிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் சுற்றி எல்லா நாட்டிலையும் பிரச்சனை. பாகிஸ்தானில் பிரச்சனை, தட்டுப்பாடு, ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை பிடிச்சிட்டான், பங்களாதேஷில் மிலிட்ரி ஆட்சி, மியான்மரில் மிலிட்ரி ஆட்சி, இது சைனாலையுமே மிகப்பெரிய ஒரு மக்கள் கிளர்ச்சியிலேருந்து போராடி ஆட்சியே மாறி இருக்கு. 70 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வர அளவுக்கு மக்கள் வந்து வெறுத்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு தேசத்தை பல பிரச்சனைகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஊர்லேயே பல தீவிரவாத குழுக்கள், பிரிவினைவாத குழுக்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் சமாளித்து இடையில பார்த்தோம்னா நம்ம இந்த டீப் ஸ்டேட் நம்ம ஊர்லேயும் நடந்தது. அதாவது இந்தியாலையுமே
இந்த காலிஸ்தான் பிரச்சனை அது இப்பயும் போய்கிட்டு இருக்கு. அது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நாட்டை துண்டாக்கணும்னு காலிஸ்தானிகள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கனடாவில் அதுக்கான வேலைகளை செய்யக்கூடியவர்களை தேடி போயிட்டு நம்ம உளவுத்துறை வந்து என்கவுண்டர் பண்ணி அதுக்கு கனடா வந்து பகிரங்கமே படுத்திட்டாங்க. அமெரிக்காவோட இது இந்தியாவோட உளவுத்துறை ஆட்கள் தான் வந்து இங்கே வந்து வேலை பண்ணுறாங்க, இப்படி வந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத பகிரங்கப்படுத்தி. ஏன்னா எந்த நாடுமே வந்து ஒரு இந்த மாதிரி உளவு அமைப்புகள் வந்து தீவிரவாத குழுக்கள் அவங்க நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய இதை பண்ணால் அந்த அரசாங்கம் ஒரு டிப்ளமசியாக அதை வெளி சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் கனடா வந்து ஒரு அரசியல் இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணி இதை இந்தியாவை வந்து உலக அரங்கில் அம்பலப்படுத்தி, அதாவது எங்கள் நாட்டுக்குள்ளார வந்து இது வந்து ஒரு இன்னொரு தேசத்திற்குள்ள ஒரு நாடு வந்து இன்னொரு தேசத்துக்குள்ள வந்து ஒரு அரசியல் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பகிரங்கப்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவை வந்து குற்றவாளியாக பார்த்தாங்க. அதையெல்லாமும் ஃபேஸ் பண்ணி கனடாவோட வந்து ஒரு ஃபைட் ஒன்று பண்ணி இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு வந்து உலக அறிவோடு இருக்காரு. அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை அவர் அந்த அளவுக்கு கற்று வச்சிருக்கிறார். அவரோட அனுபவம் இத்தனை ஆண்டுகள் அரசியல் அனுபவம் ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவராக இருக்கனால தான் அவரால் இதை வந்து பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சொன்ன மாதிரி அந்த முத்துமாலை திட்டத்துக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும். இப்படி ஒரு திட்டம் பண்ணுறாங்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் யதார்த்தமாக வந்து அவன் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு சைனாக்கு நான் ஃபண்டு தரேன், நான் வந்து அங்கே வளர்ச்சி திட்டங்கள் பண்ணுறேன்னு சொல்லலாம். பாகிஸ்தானுக்கு போயிட்டு சைனா என் காசு இருக்கு நான் தரேங்கிற மாதிரி எல்லா பக்கம் போனாலும் அவனோட நோக்கம் என்ன, எதற்காக பண்ணுறான், அவன் எதை வந்து பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கவுண்டர் அட்டாக்காக நம்ம வந்து செய்யறோம். அதற்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையும் சமாளித்து பேலன்ஸ் பண்ணி பல்வேறு விதமான இது கொண்டு வர்றாரு. அதே நேரத்தில் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் அவர்களை கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறார். கட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனையோ எம்பிகள் இருந்தாலும் வெளியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து போடுறாருன்னா அவரோட அந்த அனுபவம். ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அந்த ஃபாரின் டிப்ளமசியில் பல ஆண்டுகளாக வந்து ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறாரு. பல நாடுகளில் வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே பணியாற்றியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவரோட அந்த அனுபவத்தை கையில் எடுத்துக்கிறது. இப்போ மோடி அவர்களே எல்லா இடத்துக்கும் போய் கற்றுக்கணும்னா முடியாது. எனக்கு தெரியாததை அந்த துறையில் யார் எக்ஸ்பர்ட்டோ எல்லாமே நான் தான் பண்ணுவேன், நான் சொல்கிறதான் செய்யணுங்கிறது இல்லாமல் அந்த துறை சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஜெய்சங்கர் அவர்கள் இது சரியாக இருப்பார், அவர் எக்ஸ்பர்ட்டுன்னு அவரை கொண்டு வந்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக வச்சிருந்து அவர் மூலியமாக அந்த டிப்ளமசியை கொண்டு வருது. அவரை வந்து ஒரு பிரதிநிதியாக அனுப்புறது. பிரதமர் மோடியை எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்திக்காமல் அந்தந்த துறை சார்ந்த முக்கிய வல்லுநர்களை வச்சு இதை கொண்டு வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ, இப்போ தாலிபான் வந்து ஐடியாலஜிக்கலாக எதிரானது தான், ஆனால் அவர்களோட ஒரு டிப்ளமசி டைப் வச்சு தான் ஆகணும், அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒரு இஸ்லாமிய இயக்கம், அதிலும் இஸ்லாமிய தீவிரவாத இயக்கம், அவங்க வந்து ஒரு ரொம்ப வந்து ஹார்ட்கோர் ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் தாலிபான் ஆட்சியை கொண்டு வராங்க. இது இந்துத்துவாக்கு எதிரான ஒரு பாலிசி. இவர்கள் இந்துத்துவா சித்தாந்தம். ஆனால் இவர்கள் வந்து அவர்களோட ஒரு டிப்ளமசியை உருவாக்கி தங்களுக்கு ஆதரவாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அதுதான் அங்கே வந்து அங்கே அந்த ராஜதந்திரம் வந்து நம்ம எந்த அளவு வெற்றி பெறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மணிப்பூர் இஷ்யூ போய்கிட்டு இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். மணிப்பூரில் ஏன் சுற்றி இருக்கக்கூடிய மியான்மர் இந்த பங்களாதேஷ்க்கு வராது, மணிப்பூர் மூலயமா இந்தியாவுக்குள்ளேயும் பிரச்சனையை கொடுக்குறாங்க. ஏதோ மணிப்பூர் வந்து ஒரு லோக்கல் பிரச்சனை, ஒரு 2 இனக்குழுக்களை மோதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்வதேச அரசியல் இருக்குது. அந்த பகுதியில் வந்து அவ்வளோ ஃபண்டிங் கொடுக்குறதா இருக்கட்டும், இதை இந்தியா தடுக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியில் வரும். அது பார்டர் ஸ்டேட் பிரச்சனை. எல்லையோர பகுதியில் வந்து பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளோ தடுத்தாலும் அதையும் தாண்டி இந்த இன்ஃபில்ட்ரேட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு போக விடாமல் அது ஒட்டுமொத்த நாட்டையும் பாதிக்காமல் அதை எப்படி டிப்ளமேட்டிக்காக கொண்டு போகணும். இப்போ நம்ம அது ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து பேராமிலிட்டரி அனுப்புங்க, மிலிட்ரி அனுப்புங்க, கொண்டு குவிச்சிடலாம். மக்களை கொண்டு எந்த ஒரு பயனுமே இல்லை. அது நம்ம நாட்டு மக்கள் அவங்க போராடுறாங்க, போராட்டத்துக்கு தூண்டுறான். எதிரி வந்து ஃபண்டிங் பண்ணியோ ஆயுதங்களை கொடுத்தோ நம்ம நாட்டுக்கு எதிராகவே நம்ம அரசுக்கு எதிராகவே போராட வைக்கிறான். அவர்களை கொண்டு குவிச்சு இந்த பிரச்சனையை முடிக்கலாம். சத்தமே இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டு நாங்கள் வந்து அமைதியை கொண்டு வந்தோம்னு சொல்லலாம். இந்த காங்கிரஸ் வந்து ஈழ பிரச்சனைக்கு வந்து இந்திய இராணுவத்தை அனுப்பி நம்ம தமிழர்களே கொண்டுட்டு நாங்கள் போரை முடிச்சிட்டோம். போரை முடிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்வாழ்வு கொடுக்கணும். ஐடியாலஜிக்கலாக இப்போ வந்து நக்சலைட் அவர்கள் வந்து பிஜேபிக்கு ஐடியாலஜிக்கு எதிரானவர்கள், அவர்களுக்குமே கூட ஒரு வாய்ப்புகளை கொடுத்து திருந்தி வாங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் தரோம், உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தரோம். இந்த நார்த் ஈஸ்ட்டை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லுக் ஈஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது கிழக்க திரும்பி பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பார்க்குறதே சொந்த நாட்டையே பார்ப்போம் அப்படின்னாங்க. இவர்கள் வந்து ஆக்டிவிஸ்ட் பாலிசின்னு கொண்டு வந்தார் மோடி அவர்கள். செயல்படுவோம், அவர்களோடு சேர்ந்து செயல்படுவோம்ட்டு வடகிழக்கில் வந்து பல திட்டங்கள், அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அதனால் என்ன ஓட்டு கிடைக்கும், என்ன ஆதாயம் கிடைக்கும், அரசியல் ரீதியான ஆதாயத்தையும் தாண்டி மணிப்பூரில் ஒரு எய்ம்ஸை கொண்டு வரார். மணிப்பூரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி கொண்டு வரார். வடகிழக்கு மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. மேரி கோம்லாம் அங்கேருந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு ஒன்றுமே இல்லாமலே அந்த மக்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வராங்க அப்படிங்கிறப்ப இன்னும் சப்போர்ட் கொடுத்தா இன்னும் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க அப்படின்னு அந்த சப்போர்ட்டை கொடுக்குறாரு. இதெல்லாம் யாருமே பேச தயாராக இல்லை. மணிப்பூரில் 2 இனக்குழுக்கள் பிரச்சனை,
அதில் ஒரு குழு மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அந்த குழுவை ஆதரித்து அவர்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்து இன்னொரு குழுவை அடக்க முடியாமல் இல்லை, இந்த விஷயமே வெளியே வராமல் அதே இடத்துல அடக்கலாம். நாளைக்கு அந்த பெரும்பான்மை குழு வந்து இவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு ஜெயிக்கவும் வைக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் அந்த மக்களும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களும் கூட வாழணும், அவர்களும் அங்கே வந்து சுமூகமாக வாழ்றதுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சின்ன சின்ன நாடுகளில் கூட அவரோட அந்த ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ப்ரூனேக்கு போனார். அங்கே அது ரொம்ப சிறிய நாடு, ஆனால் அந்த நாட்டோட ஒரு அங்கே போய் அந்த மக்களை அந்த தலைவர்களை சந்தித்து அவர்களோட ஒரு நட்புறவு கொண்டு வர்றது. சவுத் ஆப்பிரிக்கா அது வந்து ரொம்ப பின்தங்கிய நாடாக இருக்குது, அங்கே போயிட்டு அவர் அங்கே அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். அவங்க சொல்கிறாங்க மோடி அவர்கள் தான் வந்து உலக தலைவராக இருக்கக்கூடிய தகுதியானவர். ஏன்னா கொரோனா நேரத்தில் அந்தந்த நாடு தங்களோட நாட்டை காப்பாற்றிக்க தான் பார்த்தாங்க, ஆனால் அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு வந்து வேக்சின்லாம் கொடுத்து காப்பாற்றினார். இப்போ 140 கோடி மக்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு தலைவர் வந்து ஆள முடியும்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து பிரிஞ்சு துண்டு துண்டாக கிடக்கு. நாங்கள்லாம் ஏன் வந்து ஒரு யுனைடெட் சவுத் ஆப்பிரிக்கா மாறக்கூடாது, இந்தியாவை பாருங்க, அதை வந்து மோடி எப்படி ஆட்சி பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு மோடி அவர்களை முன்னுதாரணமாக காட்டி உலக நாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா கடைக்கோடியில் இருக்குது, அங்கே கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு மிக சிறந்த வரவேற்பு. அங்கே அந்த நாட்டோட அதிபர் சொல்கிறாரு மோடி தான் பாஸ் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு டிப்ளமசி கொண்டு வரதா இருக்கட்டும். பப்புவா நியூ கினியான்னு ஒரு சின்ன நாடு, அங்கே வந்து அந்த நாட்டோட அதிபர் வந்து இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு, ஏன்னா எங்களுக்கு வந்து வேக்சின் கொடுத்தாரு. அப்போ அதெல்லாம் என்னன்னா அந்தந்த சின்ன பகுதியாக இருந்தாலும் நாளைக்கு அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு சூழல் வேணும், சைனாவை சுற்றி வளைக்கிறதுக்கு. வியட்நாமுக்கு உதவி செய்கிறது மூலிமா வியட்நாமை வச்சு சைனாவுக்கு வந்து ஒரு கவுண்டர் அட்டாக், அதை சைனா சற்றும் எதிர்பார்க்கல. நீங்கள் இந்தியாவோட காடலில் வந்து இலங்கையை வந்து நான் கைப்பற்றுறேன்னு சொல்லி சைனா வரும்போது சைனாவுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறது, சைனாவுக்கு வந்து ஒரு நான் வந்து உன் காலுக்கடியில் ஒரு கண்டுபிடி வைக்கிறேன், நீ என் காலுக்கடியில் எனக்கு நீ குழி தோண்டிட்டு இருக்க, நான் உனக்கு அங்கே வந்து குழி தோன்றேன் அப்படின்னு சொல்லி சைனாவுக்கே வந்து ஒரு அச்சத்தை உண்டாக்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அமெரிக்காவுமே கூட ட்ரம்ப் அதை தெரிஞ்சனால தான் மோடி அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார். ட்ரம்ப்பே வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர், இவரை வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, இந்தியாவுக்கு எல்லா விதமான ஆதரவு கொடுக்கணும். அமெரிக்காவுமே நீங்கள் என்னதான் ரஷ்யாவுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுது, புதினோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் ட்ரம்ப்பும் வாண்டடாக வந்து பிரதமர் மோடியோட நட்பு பாராட்ட இருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு டிப்ளமசியை இது வரைக்கும் எந்த தலைவரும் பண்ணலை, இதற்கு அப்புறம் வரக்கூடிய எந்த தலைவரும் பண்ணுவாங்களாங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறி தான். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியாவோட பிரதமராக இருந்தார்னா உலகத்துக்கே தலைமையாக ஹெட் குவார்ட்டர்ஸாக இந்தியா தான் இருக்கும், எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு கீழே வந்து நாங்கள் எங்களை சேர்த்திக்கோங்க இந்தியாவோட அப்படின்னு கேட்குற நிலைமையே உருவாகிடும். ஓகே சார், அற்புதமாக விளக்குனீங்க சார். உங்கள் பொன்னான கருத்து இளைய பிரதமர் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.